ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோலேருந்து எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்தில் ஜாயின் பண்ணுறங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட் பண்ணி ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணியிருக்க ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்லீவ் கட் பண்ணோம்ல, 2 ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த எக்ஸில் ஒரு சிசர் மார்க் கொடுத்துருவோம். எண்டில் 1.5 இன்ச்சு மடித்து தைக்க சிசர் மார்க் கொடுத்துருவோம் தெரியுமா? அந்த சிசர் மார்க் படி மடித்து தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தானே ஸ்லீவ் ஜாயின் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் மடித்து தைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே அதை பாதி எப்போவும் போலே எப்படி மடித்து இப்படி மடிக்காதீங்க. அப்படி மடித்தா உங்களுக்கு ஒரு சைடு பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும். நான் சொல்கிற மாரி மடிங்க, நீட்டாக இருக்கும். அதாவது முதல்ல ஒரு மடிப்பு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. கரெக்டாக இந்த எக்ஸுக்கிட்ட அப்படி கரெக்டாக ஒரு மடிப்பு. அது மடிப்பு மடித்து அதோட எண்டில் ஒரு தையல் அப்படி நீட்டாக தையல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக எண்டில் கொடுங்க, எங்கேயும் கொடுத்துறாங்க. அப்படியே அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் தயவுசெய்து சென்டர்லேயே அப்படின்னா அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கரை இருக்கலாம் அதில் இல்லை, அந்த எட்ஜில். அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்லீவ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வருது பார்த்தீங்களா ஸ்டிச்சிங் எல்லாமே. அதுமாரி நல்லா நீட்டாக அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுமாரி இன்னொரு ஸ்லீவ் அதேமாரி மடக்கி அதேமாரி பாதிக்கு பாதி மடக்குங்க. அது எக்ஸில் பாதி அதே மாதிரி அந்த எட்ஜில் அதே மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொண்டு போங்க. அதேமாரி எல்லா ஸ்லீவும் அதேமாரி நீங்கள் பர்ஃபெக்டாக அதுமாரி இந்த இன்னொரு ஸ்லீவையும் நான் தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். தைச்சாச்சா? இனி இது அடுத்த ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ். இன்னும் அடுத்த ப்ராசஸ் என்ன செய்யணும்னா, அதை மிச்சம் இருக்க கிளாத்தை ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துருங்க. அதில் வெட்டியாச்சா? இனி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னதுன்னா, இப்போ மடிச்சிருக்கோம்ல அதை இன்னொரு மடிப்பு. அந்த எக்ஸை நம்ம இன்னும் ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சிருக்கோம்ல, இப்போ பாதி தானே மடிச்சிருக்கோம். இன்னொரு பாதி. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவே மாறாது. இப்போ நான் ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு மடித்து தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா அப்படியே தைப்பாங்க. அப்படியே தைச்சி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சில பேர் அயர்ன் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் ஜாயின் பண்ணுவீங்க. அது ஒருத்தவங்களுக்கும் இது பழக்கம். ஆனால் எனக்கு அது நான் அப்படி தைக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா, கீழே ஒரு படிப்பு தையல் கொடுத்துருவேன். எட்ஜில் ஒரு தையல் லாங் தையல் போட்டுட்டு ஹெம் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிச்சுடுவேன். சில பேர் அப்படியே தைச்சி ஹெம் பண்ணுவாங்க. அது சிலச்சமே இல்லாமல் சில பேர் முன்னும் பின்னுமே தூக்கிட்டு நிற்கும். நான் அதுக்கு என்ன செய்வேன்னா, அதே அளவுக்கு மடித்து எட்ஜ் ஒரு லாங் தையல் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஹெம்மிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பிரிச்சுக்கிடுவேன். அது எப்படிங்கிறது வீட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எப்போதும் போல் நீங்கள் அதை மாதிரி மடிங்க. அதை அந்த அளவு கரெக்டாக மடித்து நல்லா தேய்ச்சி வச்சுருங்க. தேய்ச்சிட்டு எட்ஜில் ஒரு லாங் தையல் கொடுத்துருங்க. அப்போ தான் பிரித்தெடு. ஏன்னா அது நூல் பிரித்தெடுப்போம் ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம். ஆனால் லாங் தையல் போட்டு தைங்க. அதேமாரி நீட்டாக அந்த எட்ஜில் இது சும்மா ரஃப்பாக தான் தைக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இது எப்படினாலும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ரஃப்பாக அப்படி தைச்சி எடுத்துருங்க. அதேமாதிரி இன்னொரு ஸ்லீவு. இது ரொம்ப ஈஸி மெத்தடு. பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பார்த்திங்களா, எட்ஜில் தையல் இருக்கா, நான் பிரித்தெடுத்துருவோம்னா அதனால் நான் சும்மா ரஃப்பாக தான் போட்டிருக்கேன். அதில் ஹெம்மிங் பண்ணுவோம் நம்ம. இதில் ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணி முடித்தோன்னே அதை பிரித்தெடுங்க. இப்போ ஒரு கை எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. அதேமாரி இன்னொரு ஸ்லீவ். நூல் கொஞ்சம் அந்த டென்ஷன் கொஞ்சம் டைட் ஆக்கிட்டேன். அதான் கொஞ்சம் டென்ஷன் லூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுமாதிரி இன்னொரு ஸ்லீவ். அதுமாரி இன்னொரு ஸ்லீவ் அதே அளவுக்கு தான். எப்படி அதிலே மடிச்சுன்னு இதேமாரி அதுலேயும் நீட்டாக மடிச்சிருங்க. மடித்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே அளவுகள் எப்போ தைச்சாலுமே அப்படி நீட்டாக இருக்கும். ஹெம்மிங் பண்ணும்போது பிரித்தா போதும். கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ப்ளவுஸு. அதுக்காக இப்படி சொல்லித்தரேன். இப்போ 2 ஸ்லீவுமே தைச்சி முடிஞ்சு. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரொம்ப நீட் ஃபினிஷிங்லேயும் இருக்குது. நம்ம வெட்டின ஸ்லீவ் கரெக்டாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்லீவை கொண்டு அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும்னா, நம்ம அதாவது ஆம்கோலில் குழிவாக கட் பண்ணிடணும் ஃப்ரண்ட் பக்கம். ஆனால் ஸ்லீவில் நம்ம குழிவாக கட் பண்ணோமா? இல்லை. நம்ம ஸ்லீவில் ஏன் குழிவாக கட் பண்ணல அப்படின்னா, இப்போ நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது எதுக்குன்னா, இப்போ நான் ஃப்ரெண்டு ஒரு பக்கத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பக்கத்தை எடுத்து காட்டும் போது அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம் எது பேக் பக்கம் எதுன்னு தெரியும். இப்போ இந்த பக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வச்சுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஸ்லீவ் எப்படி வைக்கேன். ஸ்லீவ் வச்சு பார்க்கும்போது
ஃப்ரண்ட் பக்கம் எது வருது, அந்த பக்கம் கரெக்டாக இருக்குது உங்களோட. அந்த பக்கம் இல்லை ஃப்ரெண்ட் வருதா, அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் இப்போ இதான் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அதை ஒரு சாக் பீஸ் வச்சு அது ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி நீ எப்போதும் போல் நீங்கள் குழிவாக கட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் தனித்தனியாக குழிவாக கட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களை அளவுகள் மாறாச்சு. நீங்கள் ப்ளவுஸ் வெட்டும் போதே குழிவாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வெட்டின குழிவாக கட் பண்ணது ஒன்று பேக் சைடு போயிடும். அப்படி மாற்றி வரும்போது ப்ளவுஸு நல்லாவே இருக்காது, ஃபிட்டிங்கும் இருக்காது. அதுக்காக தான் இது பாருங்கள். அது மார்க் பண்ண இடத்துல 1/2 இன்ச் அளவு குழிவாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸு ஃபிட்டாக இருக்கும் போடும்போது. குழிவாக கட் பண்ணுறதே ப்ளவுஸ்னால் ஃபிட்டாக காட்டுறது தான். எப்போதும் போல் குழிவாக எப்படி கட் பண்ணுவீங்களோ அதுமாரி கட் பண்ணிடுங்க. நான் வரைய மாரி வரைஞ்சி அதை கட் பண்ணிடுங்க. ஒரு சிசர் வச்சு அந்த 1/2 இன்ச்சு குழிவாக கட் பண்ணதை நீட்டாக உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கிறேன். இன்னொரு சிசர் எடுத்து அதை நீட்டாக கட் பண்ணுங்கள். குழிவாக நல்லா குழிவாக குடஞ்சி கட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் குழிவாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியாச்சா? இனி மிச்ச கலாத்தை தூர போட்டுட்டு இனி அதை நீங்கள் எனக்கு குழிவாக கட் பண்ணதை அலையில் பட்டதுக்காக நான் லைட்டாக ஒரு சின்ன சிசர் கட் வச்சுருக்கேன். அப்போ தான் இதுதான் ஃப்ரண்ட் பக்கம்னு தெரியறதுக்காக. இனி நம்ம எப்போதும் போல் ஸ்லீவில் ஜாயின் பண்ணுவோமா இதை, அதாவது ஷோல்டரில் கொண்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதேமாரி எப்போதும் போல் எடுத்த மாரி அந்த ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து விரித்து போட்டுக்கிட்டு நல்ல பக்கத்தோடு ஒட்டி வைங்க. நல்ல பக்கம் பார்த்தானே உங்கள் துணி இருக்குது, அதே நல்ல பக்கம் அதை ஒட்டி அதை பார்த்து இருக்கணும். அதோட மடிப்பு பக்கம், அதாவது அதோட கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அதேமாரி வச்சு தைங்க. எப்போவுமே துணி தைக்கும் போது நல்ல பக்கம் ஒட்டி இருக்க மாரி இருந்துன்னா துணி பர்ஃபெக்ஷன் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம சென்டர் கட் பண்ணிடுவோம், சென்டரில் அந்த ஷோல்டரை வச்சு அப்படியே ஒரு விரல் வச்சு பிடிச்சி அப்படியே அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போங்க. எவ்வளோ வருதோ அது வரைக்கும். எனக்கு இவ்வளோ ஹாண்டு வருது, எனக்கு இவ்வளோ ஹாண்டு போதுமானது. அதே மாதிரி மடித்து ஒரு அடி. ஏன்னா நமக்கு சைடில் உடம்போது ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி தானே வச்சுருந்தோம், அதில் நமக்கு ஸ்லீவ் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம அதில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து பிடிக்காதீங்க, ஸ்லீவும் இழுத்து பிடிக்காம உடம்பு இழுத்து பிடிக்காமல் ஸ்மூத்தாக விட்டுதுங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் நீட்டாக அந்த ஸ்லீவ் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்லீவ் ஜாயினிங் ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஸ்லீவ் ரொம்ப நீட்டாக ஜாயின் பண்ண முடியும். அதேமாரி சென்டரில் வரும்போது சென்டர்லேயும் நல்ல தையல். எப்போ போல் 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, சில பேர் 1/4 இன்ச்சு விட்ருப்பா. பொதுவாக ஸ்லீவுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டு தைச்சா தான் நல்லாயிருக்கும். இது ஃபுல் வாங்கினாலும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு எத்தனை வருஷங்களும் கிளியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தைச்சே பழகிக்கங்க. 1/4 இன்ச் வந்து நீங்கள் பட்டிக்கு ஷோல்டரோட வேறு, பொதுவாக ஸ்லீவுக்கு வந்து எப்பவுமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டே பழகுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அது கட் பண்ணியாச்சா? இனி அதுமாதிரி இனி ஒரு தையல். ஸ்லீவ் எப்படி பாருங்கள், மடித்து பாருங்கள். எல்லாம் நீட்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஸ்லீவு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பர்ஃபெக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ரண்டில் குழிவாக வந்து நீட்டாக இருக்குது. உங்களுக்கு போடும்போது அதே பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு சைடில் எல்லாமே நீட்டாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்லீவ். பார்த்தீங்களா? இப்போது இன்னொரு தையல் அதேமாரி 2 தையல் கொடுத்தா தானே ஸ்லீவ் பார்க்க நல்லாயிருக்கும். அதுமாதிரி இன்னொரு தையல், அதே மாதிரி இன்னொரு தையல். ஏன்னா 2 தையல் கொடுக்கணும் பொதுவாகவே ஸ்லீவுக்கு. ஸோ என்னோடய ஸ்லீவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், தையல் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்லீவ் உங்களுக்கு கொஞ்ச நாள் போட முடியும், கிளியாமல் நூலெல்லாம் பிரிந்து வராமல் இருக்காது. 2 தையல் போட சொன்னவங்களே ஒரு ஸ்லீவுக்கு 2 தையல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி நீட்டாக தைச்சி அப்படியே கொண்டு வாங்க. தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் தைச்சி ஃபுல்லாக முடிஞ்சு. இனி அடுத்து இன்னொரு ஸ்லீவ். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் முடிஞ்சப்பறம் இன்னொரு ஸ்லீவ். அதே மாதிரி நீங்கள் இதேமாரி சேம் ப்ரொசீஜர் தான். எப்போதும் போல் அந்த ஸ்லீவ் அந்த பக்கம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அந்த ஷோல்டரை, அதாவது உங்களோட பாடி பகுதி அந்த பக்கம் போட்டுட்டு ஸ்லீவ் எடுத்து வச்சு பாருங்கள். எந்த இது ஃப்ரண்ட் பக்கம் வருது, எது பேக் பக்கம் வருதுன்னு வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பக்கம் அந்த சைடு வந்து வைக்காமல் அந்த பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வருது. ஃப்ரண்ட் பக்கம் வருதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு சாக் எடுத்து அதை மார்க் பண்ணுங்கள். அதான் ஃப்ரண்ட் பக்கம். அப்போது அதில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி இதுதான் ஃப்ரண்ட் பக்கம்னு ஆயாச்சு. இனி அதை நம்ம என்ன பண்ணணும், குழிவாக கட் பண்ணணும். அதேமாரி மடக்கிடுங்க. அதேமாரி குழிவாக கட் பண்ணிடுங்க. 1/2 இன்ச் அளவு குழிவாக கட் பண்ணுங்கள். எவ்வளோ வருதோ அவ்வளோது 1/2 இன்ச் அளவு குழிவாக கட் பண்ணிடுங்க. மார்க்கிங்ஸ் எங்கே இருக்குது, அந்த இதுதான் மார்க்குள்ள பக்கம். அதனால் இதுதான் உங்கள் மார்க்குள்ள பக்கம். அதை நீங்கள் வெளி பக்கமாக மார்க் பண்ணிவிடுங்க. சென்டர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு எப்போதும் போல் 1/2 இன்ச் அளவு குழிவாக கட் பண்ணிடுங்க.
அரேஞ்ச் அளவு குழிவாக கட் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் ஜாயின் பண்ணக்கூடிய மெத்தடு தான். டேப் எடுத்து சில சமயம் காற்றுல பறக்கும், அதனால் கொஞ்சம் பறந்துட்டு கிடக்காங்க. இப்போ ஒரே காற்று மழை மாதிரிலாம் இருக்குது. அரை இன்ச்சு குழிவாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த ஸ்லீவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதே மெத்தட் தான், ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி நீட்டாக அதே போல் தான் அதேமாரி சிசர் எடுத்து அதேமாரி குழியாக கட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு மேலே உள்ள துணியை மட்டும் பிடிச்சு கட் பண்ணுங்கள், உள்ள உள்ள துணியை கட் பண்ணிடாதீங்க. இப்போ 2 துணியும் ரொம்ப குழியாக கை கட்டை ஏறும் உங்களுக்கு பிறகு. அதேமாரி ஒரு சிசர் கட்டு. அப்போ இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பகுதி. இனி அதேமாரி எப்போதும் போல் ஷோல்டருக்கு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணும். எப்போதும் போல் நம்ம ஷோல்டர் அதாவது ஃப்ரண்ட் பக்கத்தை எடுங்க, ப்ளவுஸ் பகுதி எடுத்துகிட்டு அந்த ஸ்லீவ் எடுங்க. எப்போதும் போல் நல்ல பக்கம் சேர்த்து வச்சு, கெட்ட பக்கம் உங்களை பார்த்து இருக்கும், சென்டரில் ஒரு விரல் வச்சு பிடிச்சி அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ண எப்போதும் போல் ஜாயின் பண்ண தொடங்குங்க. அதே மாதிரி தான் எப்போதும் போல் நீட்டாக ஜாயின் பண்ணி கொண்டு போங்க. எப்போவுமே அதை இழுத்து பிடிக்காமல் அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு அப்படியே இழுத்து கொண்டு போங்க. இழுத்து பிடிக்காமல் ஸ்மூத்தாக தைக்கும்போது ஸ்லீவ் ரொம்ப நீட்டாக வரும். அதேமாதிரி இப்போ தைச்சி நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்லீவே தைச்சி முடிக்க போகிறோம். நம்ம ஸ்லீவு இதை தைச்சி முடிஞ்சு இன்னொரு ஸ்லீவ் நம்ம தைச்சி முடிஞ்சு அதேமாதிரி ஸ்லீவாக பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. அது எக்ஸ்ட்ராவில் கிளாத்தையும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதை கச்சிதமாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்லீவு. அதே ஸ்லீவ் மாதிரி தான் இருக்குது. இனி என்ன செய்யணும், 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இனி இந்த ஸ்லீவை ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அது நம்ம அடித்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதை ஹெம் பண்ணிக்கிட்டு அந்த நூலை பிரித்தெடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு அந்த தைச்சதும் தெரியாது, நல்லா நீட்டாக ஹெம்மிங் போட்ட மாரி நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் மடித்து தைக்காமல் சும்மா மடித்து வச்சாலும் நல்லா ஒன்றும் இல்லை தான். ஆனால் பிகினர்ஸாக உள்ளவங்க வந்து குழம்பாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடு சொல்லித்தரேன். இப்போ 2 ஸ்லீவும் பார்ப்போம். 2 ஸ்லீவை வச்சு எப்படி இருக்குது ஒன்றா இருக்குன்னு பார்க்கணுன்னா, அந்த ஹெம்மிங் பீஸை தள்ளிட்டு ஷோல்டர் எண்டுலேருந்து ஆரம்பித்து அப்படியே பார்க்கும்போது 2 ஸ்லீவும் எனக்கு பர்ஃபெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். ஒரு முன்ன பின்னு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. எல்லாமே நீட்டாக இருக்குது. இதெல்லாம் தான் நீட்டாக நம்ம எப்படி இப்போது ஸ்லீவையும் நல்லா நீட்டாக இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இதே பாருங்கள், இதுவும் ஸ்லீவோட நீளம் 6 இன்ச் எடுத்தோம். தையலுக்காக 6.5 இன்ச்சு. அப்போ 6.5 இன்ச்சு நம்ம ஸ்லீவுக்கு கரெக்டாக எடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சு உள்ளே மடிச்சும் தைச்சிட்டோம். ஸோ பாருங்கள், எல்லாம் நீட்டாக நம்ம பர்ஃபெக்டாக எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவுகளில் ஹெம்மிங் போடுறது எல்லாமே நான் கடைசியில் எப்படி ஹெம்மிங் போடணும் எல்லாம் நான் சொல்லி தருவேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் ஜாயினிங்கிறது எப்படின்னு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. இது போல் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். அது நீங்கள் என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வீடியோ எடுக்கிறீங்க, நல்லா போடுறீங்க, நல்லா புரியுது அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இது போல் என்னோடய சேனலுக்கு எவ்வளோ என்னென்ன டவுட்னாலும் மறக்காமல் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.